வாடி, வாங்க பொண்டாட்டி, வான்றல. நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன்னா. வாங்க. நீங்க 3 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அத உங்க மூஞ்செல்லாம் ஏன் இப்படி இருக்கு? என்ன விஷயம்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வா. இங்க யாருக்கும் பசிக்கலையா? நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறேன், விடுங்க. இப்ப எதுக்கு கதவு போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு புரியல. இப்ப 3 பேர்ல யார்கிட்ட சாவி இருக்கு? ஒழுங்கா என் கையில கொடுத்துருங்க. என்னதுக்கு இப்ப இந்த ரூம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். அதெல்லாம் எங்களுக்கு பசிக்கல, நீ வா வந்து உட்காரு வா. ஏன் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க எதுக்கு இப்ப என் கூட சேர்ந்தீங்க எனக்கு புரியல. நீங்க அவங்களுக்கு மேல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு காண்டாகுது. உங்களே மொத்திடுவேன் சொல்லிட்டேன். இப்ப உங்க 3 பேருக்கு என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனைய ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உங்க பிரச்சனைய சொல்லுங்க. பிரச்சனைய சொன்னாதான் நான் வருவேன். நீ ஃபர்ஸ்ட் இங்க வா, நீ வந்தாதான் நான் சொல்லுவேன். நீங்க சொன்னாதான் நான் வருவேன். இல்ல போய் பாத்ரூம்ல உட்காந்துருவேன். என்ன இரும்புற? என்ன சொருக்கு? என்ன இரும்புற? இரும்புறதுலாம் ஒரு குத்தமா? அது கூட வாடா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. உடம்புக்கு என்ன? உன் வாய்ஸ் கூட மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இங்க வான்றல. இங்க வாடி பொண்டாட்டி, என்ன பண்ணுறதுக்கு? ஒழுங்கா சொல்லு, என்ன பண்ணுது? என்ன 2 நாள் அழுது அழுது கோல்டு முடிச்சிருச்சா இல்ல? அது லைட்டா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது சரியாயிடும் தானா. ப்ளீஸ் சொல்லுமா. என்னமா உன் பிரச்சனை? ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு தலை பிச்சுக்குது, நான் சொல்லிட்டேன். உன் வாய்ஸ் ரொம்ப மாதிரி இருக்கு. நீ வாடி, ஹாஸ்பிட்டல் போலாமா? ஹாஸ்பிட்டல் போலாமா? அம்மே, நான் 10 வயசு பாப்பா இல்ல. நானே டாக்டர். தெரியுமா தெரியாது? அடிக்கடி நீ அதை மறந்துடுற. நான் மாத்திரை போட்டுக்கிறேன். என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க 3 பேர் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க கதை என்ன? அந்த கதையை மட்டும் சொல்லுங்க. பசிக்கலையா உங்களுக்கு? இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? எனக்கு புரியல. நீ ஊருக்கு போறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு தரமா போறேன். அதுக்கேமா இன்னைக்கே இப்படி இருக்கீங்க? எனக்கு புரியல. இல்லடி பொண்டாட்டி, ஃபர்ஸ்ட் நைட் இருந்துச்சு இல்ல, ஆனா நைட் ஷெடியூல் கிடைக்கவே இல்லை. இந்த லூசம் மதியமே போட்டுட்டான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இருந்திருக்கு. அடுத்த வாரம் போட்டுருக்கலாம்ல, பண்ணி மதியமே போட்டு விட்டுருச்சு. அதனால அதுக்கு மதியமே நீ கிளம்பிடுவேல, அது ஒரு மாதிரியா இருக்கு. சரிம்மா, அதனால என்ன? எப்ப வந்தாலும் நான் கிளம்பிதானே ஆகணும். அதுக்கு இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணா சரியா போயிடுமா? எனக்கு புரியல. ஒரு புருஷனை விட்டு கிளம்புறோன்ற ஒரு வருத்தம் ஏன் உனக்கு மூஞ்சில துளி கூட இல்ல? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ கேஷுவலா கிளம்புற, எனக்கு புரியல. உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு புரியல. 8 வருஷம் பேச மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. அதை விட கிளம்பும் போது பார்த்துட்டு கூட கிளம்ப மாட்டீங்க. விட்டா போதும் ஓடி வந்துருவீங்க. என்ன? அதுக்கப்புறம் எந்த சந்தர்ப்பத்திலயும் பார்க்க மாட்டேன்னு இருப்பீங்க. இப்போ திடீர்னு பார்க்காம இருக்க முடியாதுன்னு நடிச்சா நான் என்ன நம்புறது? இதை எனக்கு புரியல. இது எப்படி நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதுக்கு எனக்கு ஆக்டிங்கா தான் தோணுது. 8 வருஷம் முடிஞ்சது இல்ல, இன்னும் 3 மாசமா? அவ்வளவுதான். இல்ல 2 மாசம் தானே, அப்புறம் என்ன? அதுக்கு போய் சும்மா சீன் போட்டுட்டு இருக்கீங்க. 2 மாசத்துல அங்கதானே வர போறீங்க. இந்த 2 மாசத்துல போனா பேச போறீங்க, அப்புறம் என்ன? பேசாமலே 8 வருஷம் இருந்தீங்கல்ல, ஒரு 2 மாசம் பேசிட்டு இருக்க முடியாதா? சும்மா நடிக்காதீங்க. உங்க நடிப்பெல்லாம் கண்டு நான் ஏமாறுறதாவே இல்ல. ஏமாந்த இருக்க போதும். ஒரே ஒரு சந்தேகம், இவனுங்க இப்படி நடிப்பானுங்க, அது எனக்கு பழகி போச்சு. குழந்தையில இருந்து 10 இவங்க இப்படிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இவங்க கூட நீங்க சேர்ந்த ரகசியம் எனக்கு என்ன? எனக்கு புரியல. இவனுங்க தான் கிறுக்குத்தனமா பண்ணுவானுங்க. நீங்க இவங்க கூட சேர்ந்தீங்க, எனக்கு புரியல. நீங்க எப்படி மாறிட்டீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இல்ல, எனக்கு உன் கூட ஜாலியா இருந்துட்டேன். இத்தனை நாள் நான் தனியா இருந்த ஃபீலே இல்ல. நீ என் கூட இருந்து எனக்கு அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சிப்ளிங்கா, எல்லாவுமா நீ என் கூட ஜாலியா இருந்துட்டியா? இவ்வளவு ஜாலியா நான் இருந்ததே இல்ல. இவனுங்க எப்ப பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இப்ப திருப்பி இவங்க கூட மட்டும்தான் இருக்கணும்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரீமா அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உன் கூட இத்தனை நாள் ஜாலியா இருந்தது மிஸ் ஆகுது இல்ல, அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அதான் ஜஸ்ட் 2 months அங்கதான் வந்துருவீங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க ஏன் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம டெய்லி பேசலாம், நிறைய பேசலாம், ஓகேவா? தயவு செஞ்சு இப்படி அப்செட்டா இருக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு தானே கிளம்புறேன். இன்னைக்கு காலையில இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு கடுப்பா இருக்கு. பேசாம இன்னைக்கே போய் ஏர்போர்ட்ல உட்காந்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படி நீங்க மூஞ்ச உருன்னு வச்சுன்னு இருப்பீங்கன்னா நான் அங்க போய் உட்காந்து செவுத்தியாவது பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதுவே பொழுது போயிடும். நான் கிளம்புறேன். சாவி கொடுங்க, நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன்.
ஃபீல் பண்ணாத என்னையே ஃபீல் பண்ண வச்சிருவீங்க போல, எனக்கு புரியல. கொஞ்சம் தயவு செஞ்சு 3 பேரும் மூஞ்ச மாத்துங்க. இல்ல என்ன எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுருங்க. உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் தான், இதை தாண்டி வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனா பொண்டாட்டி நீ சரியான கல்லஞ்சக்காரிடி. எப்படி 8 வருஷத்தை சொல்லி சொல்லி என்னை காயப்படுத்துற பாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 8 வருஷத்தோட காரணம் உனக்கு தெரியும்ல, அதோட காரணமும் உனக்கு தெரியும். சும்மா அதே சொல்லி கட்டுற. பொண்டாட்டி வாடி, வந்து உட்காருடி, வாடி. கால் வலிக்குது. கால் வலிக்குதா? கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன உட்கார கூப்பிடுறீங்க, எனக்கு புரியல. ஏய் நீ நிக்கிறல, அதனால தாண்டி கால் வலிக்குது. நீ உட்காந்து அந்த கால் வலி போயிடும். வா வந்து உட்காரு வா. இந்த ரூம்ல வச்ச உருட்டுக்கட்டை எங்க போச்சு? உருட்டுக்கட்டை சும்மா பண்ணாதடி தங்கம், வாடி தங்கம், ப்ளீஸ் தங்கம், புஜ்ஜி இல்ல, வாடி அம்முல. சரி, நாளைக்கு யார உட்கார வைப்பீங்க? எனக்கு புரியல. எனக்கு இப்ப கால் வலிக்கல, உங்களுக்கு வலிச்சா எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு வலிச்சா அதோட கட்டுல இடம் இருக்குல்ல, நாங்க என்ன நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன், எனக்கு எங்க தோணுதோ. புரிஞ்சுதா? சோ நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீ தான் நாளைக்கு கதையை நாளைக்கு பேசலாம், இன்னைக்கு பேசக்கூடாது சொன்னல. நாளைக்கு யாரும் உட்கார வைக்கிறது அது நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப நீ இருக்கல, இப்ப அதனால நீ வந்து உட்காரு. வா வந்து உட்காரு. இதுக்குதான் சொல்றது உங்களை ஃப்ராடு. எப்படி சொன்னதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தேவையானதா? கேடி, நீ ஏன்டா இப்படி இருக்கியோ எனக்கு தெரியல. ஆனா நிஜமாவே உங்களை போய் நான் குழந்தை பிள்ளைத்தனமா நினைச்சேன் பாத்தீங்களா? நான் தான் லூசு போல. ஊர்ல இருக்க எல்லா ஃப்ராடு கேடித்தனம் எல்லாம் உங்களுக்கு தெரியுது பட்டும், நான் தான் உங்களுக்கு தெரியாம சின்ன புள்ளன்னு நினைச்சிட்டேன். நிஜமாவே உங்க 3 பேருக்கும் பசிக்கலையா? ப்ளீஸ் சொல்லுங்க, நான் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்து தரேன். எங்களுக்கு பசிக்கல சொல்றல, வேண்டாம். சிச்சா ஆர்டர் பண்ணிக்கலாம். வா, அது எங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? அதனால நீ குக் பண்ண தேவையில்லைன்னா தேவையில்லை. அப்ப என் குக்கிங் உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க. குக்கிங் எனக்கு பிடிக்கும், ஆனா நீ என்ன நகர்ந்து போய் செய்யற எந்த விஷயமே எனக்கு வேண்டாம். பசிச்சா ஆர்டர் போட்டுக்கலாம். ஒழுங்கா வந்து மடியில உட்காந்துருந்தேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி வரேன். மூஞ்ச மாத்துங்க, நார்மலா இருங்க. உட்கார்ந்துட்டேன், போதுமா? இவ்வளோடு கெஞ்ச வைக்கிற பொண்டாட்டி இரு. அங்க வந்துட்டு அங்கதானே சொன்னேன். அங்க வந்துட்டு நான் பாத்துக்கிறேன். இருக்கு உனக்கு அங்க இருக்குமா? இருக்கு உனக்கு நிறைய இருக்கு. அங்க பாக்கலாம் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பேச டைம் கிடைக்குதா பாக்கலாம், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நீ எப்ப பாரு இதே சொல்ற. வேண்டாம், நீ போத்தவள போத்தவள நீங்க இருந்து. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஐ தோடா, அப்புறம் எனக்கு மேல காலேஜ் யார் போவா? இதுல ஒன்றும் தேவையில்ல. நான் ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது பண்றேன். நீங்க இருந்தே படி. இல்லை நீ போத்தவள 2 மாசம் டைம் கேட்டு கிளாஸ் லெட்டர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போய் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இங்க இருக்க வரைக்கும் நீ இங்கே இருந்தேன். அவ்வளவுதான். நீ போத்தவள டிக்கெட் கேன்சல் பண்ண சொல்றேன் அவனை. இல்ல எனக்கு புரியல, நான் ஏன் இப்படி இங்க இருக்கணும் எனக்கு தெரியல. எதனால? எனக்கு தெரியல. அதுக்கு ஆண்டி உன் கூட பேசுனது, நீ பண்ணது, நீ ஆண்டியும் பேசுனது எனக்கு பயமா இருக்கு. வேண்டாண்டி, வேண்டாண்டி, ப்ளீஸ் டி. நம்ம இங்க இருந்துடலாண்டி, என் கூட போலாண்டி. நான் எப்படியோ நான் என்ன வேணா பெர்மிஷன் வாங்குறேன் நீங்க இருக்கிறதுக்கு, ப்ளீஸ். அதெல்லாம் உங்களுக்கே டூ மச்சா இல்ல பட்டு? 8 வருஷம் இல்ல 7 வருஷம் அவங்கள நான் சமாளிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2 மாசம் நான் சமாளிக்க மாட்டேனா? அதெல்லாம் நான் சமாளிப்பேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, புரியுதா? அதே 7 வருஷம் எனக்கு புரியல. இங்க அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறமா தானே நம்ம வீட்டுல வந்து நம்ம கூட இருந்தாங்க. அதனால 7 வருஷம். அந்த வீடு கட்டி 7 வருஷம் ஆகுதுல்ல, அதனால 7 வருஷம் சொன்னோமா, வேற ஒண்ணும் இல்ல. ஏய் சரி, ஒன்னே ஒன்று அவங்கள பத்தி சொல்லு. அவங்க இப்படிதான், இவங்க மென்டாலிட்டி இப்படிதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று சொல்லணும். இதான் அவங்க கேரக்டர் நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி சொல்லுடி. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் ஏன் சொல்லணும்? எதுவா இருந்தாலும் இங்க வந்து பேசிக்கோ, இங்க வந்து பேசிக்கோ தானே சொன்னீங்க. அப்ப என்னை பத்தி தெரியணும்னா, இல்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா அங்க வாங்க. அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை வாட்டி ஒரு நிமிஷம் பேச சொல்லி கெஞ்சிருப்பேன், பேசல. சோ அங்க வாங்க. இங்க வர போறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட கெஞ்சனல்ல, அப்ப கூட பேசல. அப்படின்னா அவன் பொண்டாட்டி தானே, அவங்கள மாதிரிதான் இருப்பேன். அதனால அங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி பழி வாங்க நீ. ஆமா, பழிதான் வாங்குறேன். இப்ப என்னன்றீங்க? பழி வாங்குவேன், இன்னும் வாங்குவேன், நிறைய வாங்குவேன். போதுமா? ஆமா, ஆனா எனக்கு ஒரு டவுட். நீ என்ன மௌன விரதமா இருக்க, இவ்வளவு அமைதியா இருக்க? கசாயம் குடிப்பியடி, அதையாவது குடியடி. இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் போட்டு எடுத்துட்டு தரேன். அதையாவது குடி. அது எப்படி பண்றோம்னு மட்டும் சொல்லு, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். டாட்டி இதெல்லாம் ரொம்ப டூ மச் டி. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு வேணும்னா நானே போட்டு குடிச்சுக்கிறேன். இப்ப எனக்கு அது தேவையில்லை, விடுங்க. இது செஞ்சு கெஞ்சி கேக்குறையே, அவனுக்கு கிடக்கட்டும். அவனுக்கு இப்படிதான் குழந்தைத்தனமா பண்ணுவானுங்க, அவனுக்கு லூசு. அவனுங்களை விட்டுருங்க.
நீங்க நார்மலா பேசுங்க ப்ளீஸ், என்னால முடியல. நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு கடுப்பா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பண்ற? நீ தானே பொண்டாட்டி போட்ட அது கூட போடக்கூடாதா? என்னமோ பண்ணுங்க. உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. போ. சரி சரி, நான் நார்மலா ஆயிட்டேன், நான் நார்மலா இருக்கேன், அவங்க மாதிரி நான் இல்லை, ஓகேவா? ஓகே, நீ ஜாலியா பேசுனா பேசு. இல்ல நான் போய் தூங்கவா செஞ்சுறேன். நல்லா ஃபுல்லா தூங்கிட்டு நாளைக்கு எழுந்துக்கிற காலையில. இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு கடுப்பா இருக்கு, நான் சொல்லிட்டேன். சரி சரி, நான் நார்மலா இருக்கேன், நான் யோசிக்கல. சரி, நம்ம இதில் அவுட்டிங் போலாமா? வேண்டாம், தேவையில்லை. நம்ம தனியா அப்படியே சுத்த முடியாது, கூடவே வரேன்னு வாங்க. இவங்களை கூட்டிட்டு போறது தேவையில்லாத வேலை. அதுக்கு நம்ம இங்கே இருந்துடலாம். ஓகேவா? இது வந்து பெருசாக சுத்தி பார்க்கலையே, உனக்கு போர் அடிக்கல இல்ல சுத்தி பார்க்கணும் தோணியா? இல்ல, தோணவும் இல்ல, போவும் இல்ல. எங்க போன? வந்தன்னைக்கு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனாரு. அப்புறம் நீங்க நான் எல்லாம் மாலுக்கு போனோமா. அப்புறம் ஷாப்பிங் போய் அவனால ஒரு நாள் அடம் பிடிச்சதுனால கூப்பிட்டு போனாரு, எல்லாருக்கும் வாங்கணும்னு சொன்னதுனால. அதனால அதுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நானா வந்ததுனால அந்த பஸ் ரைட் இல்லைன்னா அது ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு விஷயமே லைஃப்ல நடந்திருக்காது. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஒரு வாட்டி டாக்ஸில வந்திருக்கேன், ஒரு வாட்டி அந்த பஸ்ல வந்திருக்கேன். அதோட ஃபுல்லா உங்க கூட தான். அதை தாண்டி நான் எங்கேயும் போல, எங்கேயுமே வரல. ஏன் அப்படி சொல்ற? ஷாப்பிங் வேணும்னு அடம் பிடிச்சதுனால தானே இப்ப கூப்பிட்டு போனீங்க. இல்ல லிஸ்ட் கூட வாங்கிட்டு வந்தேன் தானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. அது 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 ஆமா தானே. சரி, வீராக்கு நான் வாங்கி கொடுத்த டாய்ஸ்ல எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். வீராக்கு, நீரஜ்க்கு, எல்லாருக்கும் வாங்கின டாய்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எல்லா லக்கேஜுமே பேக் பண்ணிட்டேன். அதனால ஓகே தான். இன்னும் கேட்டா லக்கேஜ் கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவையில்லை, எடுத்துட்டு போய் வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்து அவசரம் இல்லைன்னா அதை கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். அதை எடுத்துட்டு போய் நான் வீட்டுல வச்சிடுறேன். ஏன்னா லக்கேஜ் வெயிட் கம்மியா தானே இருக்கு, அதையே வேஸ்ட் பண்றீங்க. நான் தான் இருக்கேன், வேணா என்ன கூட்டு போறியா? அங்க வரதா இருந்தா கூட்டு போறேன். ஆமாவா? ஆமா, உங்களை நான் கூட்ட போறேன். வாங்க, வரதா இருந்தா வாங்க, உங்களையும் கூட்டு போறேன். அப்ப என் கூடயே போலாண்டி, நேரடி ப்ளீஸ் கெஞ்சி கேட்கறேன்டி. செல்லல, நீ பட்டு கொண்டாட்டில. ஏய், அந்த பக்கம் அந்த உருட்டுக்கட்டை இருக்க பாருங்க, கொஞ்சம் கை விடுங்களேன், நானே போய் எடுத்துக்கிறேன். அடி சும்மா உருட்டு கட்டு இருக்காதடி, நீ கையில நான் வாங்கிக்கிறேன். ஏன் என் கையில அடிச்சா சுகமா இருக்கா, அதனால வாங்கிக்கிறேன்றீங்க? ஏன் மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கோ, அதனாலதான் கையில அடிக்க சொல்றீங்களோ? ஐயா, அதனாலதான். கொண்டு இருக்கும், பின்ன இருக்காதா உங்களுக்கு? நான் ஒன்னொன்னு கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ கேளுங்க, சொல்லாம வேணாமா, நான் யோசிக்கிறேன். ஏய், ஏண்டி? சரி சரி சொல்றேன், என்ன கேளுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நீ உங்க அண்ணன் சாக்லேட் வாங்கி தர சொல்ற, அதுவும் உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப சொல்றேன், புரியல. நான் தான் உனக்கு அவ்வளவு சாக்லேட் வாங்கி தரேன், அதெல்லாம் என்ன பண்ணுவ நீ? அப்புறம் ஏன் அவ்வளவு கேட்கிற? அதே மாதிரி உனக்கு தர பொருள் எல்லாம் நீ ஏன் ரூம்ல இருக்கிறதுக்கு அனுப்புற, அந்த லக்கேஜ்ல அதில் பேக் பண்ணி தர சொல்லுவ? ஏன் ஏன் அதெல்லாம் அப்படி பண்ற நீ? என்ன காரணம் அதுக்கு? ஜென்ரல் கொரியர் நீங்க எது அனுப்புனாலும் எனக்கு கிடைக்காது. அதனால நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுக்கறது? அதனால நான் தனியா கேட்டேன். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் தனியாலாம் கேட்க மாட்டேன், அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா. வந்துச்சுன்னு தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி அது எங்க போச்சு என்ன ஆச்சுலாம் தெரியாது. நான் எப்பவும் போல அம்மா வீட்டுல போய் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கேட்டு வாங்கிட்டு போவேன். அப்புறம் அம்மா பார்த்தாங்க, இது வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு தான் அம்மா வந்து அண்ணா கிட்ட சொல்லிட்டாங்க, அவளுக்கு அங்க அனுப்புறதே இங்க அனுப்புடா, அதையா வேஸ்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அம்மா வீட்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வாங்குற பொருள் எல்லாமே அம்மா வீட்டுக்கு அனுப்ப சொன்னேன். அதனாலதான் அங்க இருந்து எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன். அவங்க வாங்கிட்டு வர சொல்ற பொருளும் நீங்க அங்கேயே கொரியர் பண்றீங்கல்ல, அதனால அதையும் அங்கேயே வர வச்சுட்டா என் கையில கிடைக்கும், எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன். இங்கேயே உனக்கு கிடைக்காது? இன்னும் கேட்டா கொரியர் யாராவது பார்த்தாதான் வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியும், இல்லைன்னா கொரியர் வந்தது கூட தெரியாது. மோஸ்ட்லி கொரியர் வந்து நான் காலேஜ்ல இருக்கிற டைம்ல தானே வரும். ஸோ என்னைக்குன்னா மேல 2 சாக்லேட் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். மேபி அவங்களுக்கு வேண்டான்றது என்ன கான்செப்ட்ல வைப்பாங்களோ அது மாதிரி இருக்கும். அப்படி வேணா தெரியும். ஒரு வேளை தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அப்போ லக்கேஜ் வந்துச்சுன்றது தெரிஞ்சிடும். தாத்தா பிரிக்கிறதுனால
அப்ப இருக்கும். மத்தபடி இவங்க அனுப்புனாலே எனக்கு தெரியாது அனுப்புனாங்கன்ட்டு. அண்ணா சொல்லும்போது அனுப்புன அப்படின்னு சொல்றத வச்சுதான் இவங்க அனுப்பியிருக்காங்க. அதை அவங்க எடுத்துட்டாங்க அப்படி தெரியும். மற்றபடி இவங்க அனுப்புற விஷயம் இவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த வீட்டுல இருக்க பொருள் நான் எடுக்கிறதே விட்டுட்டேன் அத்தோட. அது எனக்கு வேண்டவே வேண்டாம்னு தோணிடுச்சு. அதனால நான் அண்ணா வீட்டுல இருக்கிறது மட்டும் எடுத்துப்பேன். இங்க அப்படி அவங்க எடுக்காம வச்சிருந்தாங்க. இல்ல தாத்தா இருக்கும்போது கொரியர் வந்துச்சுன்னா தாத்தா கேட்பாரு வேணுமான்ட்டு. நான் எனக்கு வேண்டாம் தாத்தா சொல்லிடுவேன். அதனால தாத்தா வந்து மாமாங்களுக்கு அங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்க ஊருக்கு அதை கொரியர் பண்ணிருவாரு. அவ்வளவுதான். அப்போ உனக்கு ஆரம்பத்துல எவ்வளவு டாய்ஸ், குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸ், நிறைய பொருளுங்க வாங்கி வச்சு ஒண்ணு கூட நீ யூஸ் பண்ணல. நீங்க வாங்கி அனுப்பிச்சதை என்கிட்ட சொன்னீங்களா? அது நான் தான் பேச மாட்டேன்ல. நான் அப்புறம் உனக்கு வாங்கி கொடுத்தேன்னு நினைச்சுக்க போறேன்றதுனால நான் சொல்லல. ஆனா அதை நீ யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவெடுத்தா அது எனக்கு கிடைக்காது. நான் என்ன பண்ணட்டும்? ஒண்ணு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாலும் அதை கேட்டிருக்கலாம். சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? அது யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு தான் போயிருக்கும். அவ்வளவுதான். எனக்கு சொந்தம்னா நான் அது யாருக்கு அனுப்புனேன்? அது எப்படி அவங்களுக்கு சொந்தமா? எனக்கு புரியல. நீங்க அனுப்புன ஒரு பொருளே எனக்கு சொந்தம் கிடையாது. புரியுதா? நீங்க வாங்கி கொடுத்த போனை தவிர்த்து. அது நீங்க வந்து அம்மா வீட்டுல அனுப்புனதுனால அது எனக்கு கிடைச்சது. அதை தாண்டி வேற எதுவுமே எங்க பொருள் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்க வரும்போது மம்மி கிட்ட கொடுத்துட்டு போறது இல்ல அம்மா கிட்ட கொடுத்துட்டு போறதும் எனக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க அவங்க கையில கொடுத்துடுறீங்க. சோ அதுவுமே எனக்கு கிடைக்கும். அதை தாண்டி உங்களோட பொருள் நான் இது வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. போதுமா? அவங்க எப்படி பண்றாங்க? எனக்கு புரியல. அவங்க மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது அவங்க வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நல்லா ஏன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தந்திருக்க மாட்டாங்க. இதுல என்ன இருக்கு? அம்மே ஏன் இருக்கிற வலிக்குது அம்மே அம்மே லெஃப்ட் ஹேண்ட் அம்மே ஏன் இருக்கிற என்ன? நான் அவங்க மாப்பிள்ளையா? அவங்க மாப்பிள்ளையா? அம்மே நீ அவங்க மாப்பிள்ளை தானே. இதுல என்ன இருக்கு? வலிக்குது திருப்பி ஏன் இப்படி பண்ற? வலிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு. ஃபுல்லா அதான் அவங்க மாப்பிள்ளை இல்ல. அம்மே, நீ அவங்க தங்கச்சி பையன் தானே. அப்ப நீ அவங்க மாப்பிள்ளை தானே. லூசு மாதிரி பண்ற. அப்படி கூட சொல்ல தேவை. இப்படியும் நான் மாப்பிள்ளை கிடையாது. புரியுதா? சரி சொல்லல சொல்லல. சாரி சாரி சாரி. வலிக்குது வலிக்குது வலிக்குது. ப்ளீஸ் நான் அழுதுடுவேன். சொல்ல மாட்டேன்ல. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ரவுடி பையன் விட்றியா ரவுடி? என்னது புசுக்குன்னு ரவுடி நீட்ட? மா, இதெல்லாம் நல்ல பையன் பண்ணுவானா? ரவுடி பையன் தான் பண்ணுவான். அதனால சொன்னேன் ரவுடி பையன். சரி, சரி என்ன முரட்டு பையன் சொல்லட்டுமா? முரட்டு பையன். ஆமா நீங்க தான் முரட்டு பையன். இப்ப என்னன்றீங்க? ஏய், நான் தான் என் முரட்டுத்தனத்தை உங்ககிட்ட காட்டவே இல்லையே. அப்புறம் எப்படி என்ன முரட்டு பையன்ற? அப்புறம் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப போர் அடிக்குது. புரிஞ்சிடுச்சு. அதனால டாபிக் மாத்துறீங்க மேடம். நடத்துங்க நடத்துங்க. உங்க பக்கத்துல இருக்கவர் தான் பேச மாட்டாரு. பாவம் அவரை விட்டுருங்க. அவர் எனக்கு மௌனம் விரதமோ இல்ல ஊமையோ. நீங்க பேசுங்க. ஏய் என்ன உனக்கு நக்கலா? என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டே இப்போ? ஆமா கவுண்டமணி காமெடியில் ஒருத்தர் மிச்சம் சாப்பிடுவாரு. அது மாதிரி உட்காந்து கும்பல் உட்காந்து தனியா மிச்சம் சாப்பிட்டு இருக்க மாதிரி அமைதியா இருக்கீங்க. அதனாலதான் சொன்னோம். சரி வா, நம்ம ரூமுக்கு போலாமா? நான் என்னடா கேட்டேன், இப்படி முறைக்கிறீங்க ரெண்டு பேரும்? இப்ப ரெண்டு பேரும் எதுக்கு அவங்க முறைக்கிறீங்க எனக்கு புரியல. முறைக்காம இருக்கீங்களா இல்ல வேண்டாம் வெறுப்பேத்தாதீங்க முறைக்காதீங்கன்னு? சரி, நான் முறைக்க மாட்டேன். நான் நார்மலா ஆகுறேன். என்ன இப்ப நீ எதுக்கு முறைச்சிட்டு இருக்க? இப்போ முறைக்கிறத நிறுத்திட்டு என்ன பாருன்னு. இல்லன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் முறைக்கல. நான் நார்மலா தான் இருக்கேன் போதுமா? சரி இப்ப எதுக்கு அவங்கள முறைச்சிங்க? எனக்கு அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. உன்னை எதுக்கு அவ கூப்பிட்டா? அதுக்குதான் முறைச்சேன். இப்ப என்ன பண்ண சொல்றேன்? நீங்க பேசவே மாட்டீங்க. எனக்கு போர் அடிக்குது. அங்க போனா நாங்க ஏதாவது கேர்ள்ஸ் பேசிக்கிட்டு இருப்போம். இதுல என்ன இருக்கு? உங்க பேசுறத இங்க பேசு. பாருங்க நான் இங்க பேசுறதெல்லாம் இங்க பேச முடியாது. கேர்ள்ஸ் டாக்குன்னு இருக்கும்ல, அது எப்படி இங்க பேச முடியும்? ஏன் நீங்க பெட் ஸ்டாக் பண்ணவே மாட்டீங்களா? அதனால நாங்க பண்ண மாட்டோம். இதை கூட யோசிக்காம பண்ண மாட்டோன்றீங்க. லூசா நீங்க? எனக்கு புரியல. நாங்க ஏதாவது பேசுவோம் விடுங்க. நாங்க தனியா போய் பேசிக்கிறோம் ஜாலியா பண்ணலாம். எனக்கு பிடிக்கல. போர் அடிக்குது. இந்த சொல்லு ஓகே, நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன வேணா சொல்லுவோம். போன் நோண்டுவோம். அதுல வர ஏதாவது விஷயத்த வச்சு ஃபன் பண்ணுவோம். இல்ல பிளாஷ்பேக் எங்களோட சைல்ட்ஹுட் எதை பத்தினா பேசுவோம். இல்ல எங்களுக்கு பிடிச்ச படத்தை பத்தி பேசுவோம். ஹீரோவை பத்தி பேசுவோம். இல்ல பசங்களை கூட பத்தி தான் பேசுவோம். பசங்களை பத்தி கூட தான் பேசுவோம். இதுல என்ன இருக்கு? நாங்க யார சைட் அடிக்கிறோமோ அவங்கள பத்தி கூட தான் பேசுவோம். போதுமா? சரி, யார் அந்த சைடு அடிக்கிற பையன்? சொல்லு, அவளை பத்தி சொல்லு. லோல சிம்மாசனத்தை புடிச்சுக்கிட்டாரு.
இப்ப என்ன பண்றது? ஏய் ப்ளீஸ் ஹெல்ப் கரோ ஏ. எனக்கு பிடிச்ச ஹீரோ பத்தி கூட தான் பேசுவோம். எனக்கு பிடிச்ச ஹீரோட சைட் அடிக்க மாட்டோமா இல்ல? ஓ ஹீரோ, யார் அந்த ஹீரோ சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ ஹே தேங்க்யூ. அப்படிலாம் யாரும் இல்லம்மா. அப்ப யாரோ ஒரு பையன் இருக்கா. யார் அந்த பையன்? இப்ப எனக்கு அந்த பையன் யாரும் தெரிஞ்சாலும் அவன் கதை என்ன தெரிஞ்சாகணும். இதான் அந்த பையன். போதுமா? சொல்லாத. எனக்கு இப்ப அந்த பையன் யாரும் தெரிஞ்சே ஆகணும். ஒழுங்கா சொல்லிடு. அம்மே நிஜமா அப்படி யாரும் இல்ல அம்மே. நான்லாம் படம் பார்க்கறதே அரிதான விஷயமா இருக்கு. அதுல தேட்டருக்கு போறது இன்னும் அரிதான விஷயமா இருக்கு. இதை நான் யாரம்மா சைட் அடிக்க போறேன்? டேய் நீ படத்துக்கே போறது இல்லையா? இல்ல, போறது இல்லதான். யார் இருக்கா என் கூட வர? எனக்கு புரியல. தாத்தாக்கு இப்பத்தி படம் பிடிக்காது, பாட்டியுமே அப்படிதான். பத்தாததுக்கு அப்பா உனக்கே தெரியும், அப்பா பழைய படம் தான் பார்ப்பாரு. அம்மா அப்பா எல்லாமே எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் மம்மியும் அப்படிதான். டேடி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ப்பாரு. வேற யார் கூட போவேன் நானு? மாமா கூப்பிட்டா மாமா வருவாரு. ஆனா மாமா கூப்பிட்டா மாமா மட்டுமா என் கூட வருவாரு? அது செட் ஆகாது. அதனால போக மாட்டேன். இதை விட்டா வேற யார் இருக்கா? அவ்வளவுதான். அதான் கூட ரவுடிங்க இருக்காளுங்களே. பிரகதி எந்த படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க ஆள் கூட பாத்துருவா. அவ ஒன்ஸ் படம் பார்த்துட்டா திருப்பி பார்க்க மாட்டா. அதே மாதிரி லாவண்யா அவங்க ஃபேமிலியோட போவா. அவங்க ஃபேமிலி போகும்போது அது எப்ப பார்த்தாலும் எனக்கு கூப்பிட்டுட்டே தான் இருக்கும். எனக்கு தான் விருப்பம் இல்லை. அதனால நான் அவ கூட போய் படம் பார்க்க மாட்டேன். திருப்பி அவன் என் கூட படம் பார்க்கறேன் வா நம்ம போலாம் கூட்டு போறேன்னு தான் சொல்லுவா. நீ நானும் போலாம் அப்படின்னுட்டு. ஆனா ரெண்டே கேர்ள்ஸ், அது எனக்கு பிடிக்காது. மத்த ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க. ஆனா எனக்கு அவங்க கூட போறதுல விருப்பம் இல்லை. இதை தாண்டி இந்த தேட்டர் கூப்பிடுறது யாருன்னா மாமா தான். அவர் கூட போனா இங்கதான் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாங்களே நிறைய பேர். அவர் என்ன கூப்பிடுவாரு தான், வா நீ நான் துர்கா போலான்னு எப்பவுமே கூப்பிடுவாரு. நான் தான் நோ சொல்றேன். அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு, வாமா இன்னைக்கு படத்துக்கு போறோம் வா. அந்த ஃபேமிலியாவும் கூட போலான்னு தான் கூப்பிடுவாரு. அந்த ஃபேமிலி கூடவும் அவர் கூடவும் போனா எனக்கு என்ன நடக்கும் தான் தெரியுமே. அப்புறம் எப்படி நான் போவேன்? அதனால நான் படம் போறதையே விட்டுட்டேன். ஏய் மாசத்துல இவ கூட 3 படம் பார்க்க மாட்டே நீ. இப்ப என்ன படமே பார்க்கலன்ற? அது உங்க கூட, அதனால படம் பார்க்கல அவ்வளவுதான். சரி வா, நம்ம வந்து படத்துக்கு பார்க்க போலாமா? என்ன படம் ஓடுதோ அதுக்கு பார்க்கலாமா? இந்த தேட்டருக்கு போய் ரொம்ப வருஷம் அதுவா போலவா? கிளம்புறியா? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாம இங்கேயே இருக்கலாம். இதுவே ஜாலியா தான் இருக்கு. வேண்டாம். என்னம்மா பண்ற? ஏன் ப்ளீஸ், இப்படி இருக்கலாம்டி. அம்மா பண்ணுங்க. அம்மா உன்கிட்ட ஒண்ணு கேட்க சொன்னாங்க. நீதான் 3 மாசத்துல இப்ப வந்துட போறல்ல. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணுமா? உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு விசாரிக்க சொன்னாங்க. சொல்லு, உனக்கு எப்படி பொண்ணு வேணும்னு. இதுலயே நான் கேட்கிற. ஷட் அப். என்ன சொல்றேன்னு பாப்போம். வெயிட் பண்ணுங்க. ஏய் இப்ப எதுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. எனக்கு புரியல. உனக்கு என்ன வயசு ஆகுது தெரியும்ல? 30 ஆயிடுச்சு. இன்னும் எப்ப பண்றதா இருக்க? 60 வயசுலயா? அதெல்லாம் தெரியாது. இப்ப பார்க்க ஆரம்பிச்சு ஆகணும். அப்போ வா, நம்ம பண்ணிக்கலாம். இல்ல, எனக்கு நம்ம 30 வயசு ஆயிடுச்சுல, அப்ப நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? வா. அவருக்கு அவங்க அம்மா கேட்க சொன்னாங்க. புரியுதா? உங்களுக்கு உங்க அம்மா அப்பா கேக்குறாங்களோ அப்ப பண்ணிக்கலாம். அப்ப எங்க அம்மா கேட்டா பண்ணிப்பேன். கேட்ட அடுத்த செகண்டே பண்ணிக்கிறேன். போதுமா? சொல்லிட்டேன்ல. அப்புறம் எனக்கு எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். பிடிச்சிருக்குது பத்தல. போதும். நீங்க டேக் டைவர்ஷன் பண்றதுக்கு இது எடுத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. நீங்க அமைதியா இருங்க, நாங்க பேசிக்கிறேன். சொல்ற அண்ணா சொல்லு. சொல்லு சீக்கிரம். ஏய் நான் சென்னைக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இரு. ஹலோ, 2 மாசத்துல நாங்க தேட ஆரம்பிச்சு ஒரு 10 பொண்ணு செலக்ட் பண்ண வேணாவா? அவங்கள செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளவு வேலை இருக்கு. அதனால நாங்க அது வரைக்கும் அந்த ப்ராசஸ பாக்குறோம். நீ செலக்ட் பண்ணு. அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு நாங்க கேட்டு உன் போட்டோ அனுப்பணும்ல. எப்படியும் அந்த பொண்ணுங்க உன்னை ரிஜெக்ட் பண்றது அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நடக்கட்டும். அதெல்லாம் நடக்க டைம் ஆகும்ல. அப்ப நீ வரும்போது ஓரளவுக்கு செகண்ட் ப்ராசஸ் தேர்ட் ப்ராசஸ் அப்படி இருப்போம்ல. புரியுதா? கண்டிப்பாவி. அப்போ இந்த பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வர. உன்னை பண்ண மாட்டாங்களா என்ன? எனக்கு புரியல. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில இருக்க. எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா, கேட்டுக்கோங்க. என்னடா நடக்குது இங்க? எனக்கு புரியல. நானே ஏதோ வளரிட்டு அவளை சமாளிச்சிட்டு இருக்கேன், நீ வேற கம்முனு இரு. இத பார்த்தா அப்படி தெரியலையே. உடனே ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணி புள்ளைய பெற்றுவோம் போல இருக்கேடா. ஆனா டி நீ என்ன சோதிக்காத.
அப்பா கிட்ட உண்மையை சொல்லு. அது இப்போதைக்கு இல்ல, சொல்ல மாட்டேன். அவன் பாவண்டி, என் மச்சனை பார்த்தா பாவமா இருக்கு, நீ ரொம்ப திணறாண்டி, விட்டுருடி அவனை. இன்னொரு வாட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்க மடி எழுதி எழுதுறேன். எப்படி? நீ என்ன வேணா பண்ணிக்கோமா, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் தலையிட மாட்டேனே, தலையிடவே மாட்டேன். எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, அவங்க கதை எனக்கு என்னன்னு தெரியாது. அவங்க பொண்ணா போட்டோம், அவங்க யாரோ நான் யாரோ, எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் தான் தெரியும். போதுமா? ஏய், டாபிக்க மாத்த வைடா. நீ என்னடா கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ட்ரை பண்ணிட்ட மச்சான், முடியல. என்ன மன்னிச்சிடு. நீயே சமாளிச்சுக்கோடா, என்ன இதுக்கு மேல கோத்து விட்டுறாத என்ன. இதுக்கும் மேல உனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணா மடியில இருந்து எழுந்துருவேன்றா. நான் என்ன பண்ணிட்டோம்? அவன் எழுந்துட்டானோ நாளைக்கு ஊருக்கு வர போயிடுவா. என்ன மன்னிச்சிருடா, நீயே சமாளிச்சுக்கோடா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. பாவி, நீ எல்லாரும் ஃப்ரெண்டாடா. உன்னை நம்பின பார், நானே சமாளிச்சுக்கிறேன். என் வேலையை நானே பாத்துக்கிறேன். என்னடா என்னை பத்தி இப்படி சொல்லிட்டு, தங்கச்சியா நீ யாரோ, தங்கச்சிக்கு ஓகே பண்ணணும். என்னடா என்னை பத்தி இப்படி சொல்லிட்டேன், நான் என்னடா பண்ணட்டும்? உனக்கு சப்போர்ட் பண்ணா எழுந்துருவேன்றவள எப்படிடா? புரிஞ்சுக்கோடா. சரி சரி, என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன்.